இப்போது நமது தமிழ் பசு நெய்யை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். மல்லி 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 மல்லி. ஏங்க அவர் பொண்ணோட நகையை தானே கேக்குறாரு. நம்பிக்கையா வீடு தேடி வந்து நிக்கிறாங்க, கொடுத்து அனுப்புங்க. மல்லே, உன் இஷ்டம். உன் இஷ்டமா? அப்போ நான் கொடுக்கட்டுமா? ஓவரா பண்ணாத. அதான் உன் இஷ்டம்னு சொல்லியாச்சுல்ல. என்னமோ அவன் சொன்னாதான் செய்வேங்கிற மாதிரி நடிக்கிற. எங்க மாப்பிள்ளைக்கு நகைகளை கொடுக்கறது விருப்பமே இல்லைங்க. நாளைக்கு எதுவும் தப்பாயிடக்கூடாதுல்ல, அதுதான் ஒரு தடவைக்கு 2 தடவை கேக்குறா. அதுல என்ன தப்பு இருக்கு? இதான் இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் வந்து நாட்டாம பண்றாங்க பாருங்க. அதத்தான் தாங்க முடியல, தப்புங்கிற. என்ன பண்றது, பையனுக்கு புரிய மாட்டேங்குது. நம்மள பெக்காதவங்க நம்மள அதிகாரம் பண்றது மாப்பிள்ளை தம்பிக்கு பிடிக்கல. அது மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கேட்டியாடா? கேட்டியா? நான் மத்தவங்களாமா? நான் மத்தவங்களா? எல்லாம் நீ கொடுக்கிற இடம். உன்னை வச்சுக்கிட்டே ஆளாளுக்கு என்னென்னலாம் பேசுறாங்க பாத்தியா? நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற. சித்தி, நமக்கு என்ன கொடுக்கறோமோ அதான் திரும்ப கிடைக்கும். அடப்பாவி. எங்க நகையை கொடுத்துட்டு உங்க சண்டை அப்புறம் வச்சுங்களேன். மல்லே, அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்து இந்த ஆளை வெளியில அனுப்பு. அம்மா நானும் வரேன். நான் பேசின பேச்சுக்கு எங்க நீங்க நகையெல்லாம் தர போறீங்கன்னு நினைச்சேன். நீங்க எப்படியும் கொடுப்பீங்கன்னு நிசா சொன்னா. உங்களை பத்தி இவளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு மாப்ள. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. என்னம்மா டாடா உடனே நகையை கொடுத்துருவேன்னு சொல்றாரு? ஆமா, அவங்க நகை தானே, அவங்க கேக்குறாங்க, கொடுக்கறது தானே சரி. அவங்க திரும்ப கொடுப்பாங்களா மல்லியம்மா? அத நம்ம கேட்கவும் கூடாது, ஏன் யோசிக்கவும் கூடாது, சரியா? எல்லாம் சரிதாம்மா. உங்க டைமண்ட் நெக்லஸ் மட்டும் கொடுத்துறாதீங்க. என்னம்மா தேடுறீங்க? இந்த நகையெல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பேக் வேணுமே. நீங்க நகை எடுங்கம்மா, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஐயோ, எங்க போச்சு? என்னாச்சுமா? நகையெல்லாம் காணோம் வெண்பா. ஐயோ முருகா, இது என்ன சோதனை? என்னம்மா சொல்றீங்க? உங்க நெக்லஸ் எதுவுமே இல்ல வெண்பா. வெண்பா, ஒருவேளை அப்பா அம்மாவை கலாய்க்கிறதுக்காக எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாரா? இல்லம்மா, காட் ப்ராமிஸா இல்ல. கடவுளே, நகைய கேட்டு வந்திருக்காங்க, இப்ப நகைய காணோம். ஐயோ, என்ன நடக்க போதோ எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, வா வெண்பா, டாடா கிட்ட சொல்லலாம். சரிம்மா. எங்க என்னாச்சு? நகைய காணுங்க.
என்ன மல்லி சொல்ற? லாக்கர்ல வச்சது எப்படி காணாம போகும்? நீ நல்லா பாத்தியா? நல்லா பாத்தேங்க, அங்க நகையே இல்ல. ஆமா டாடா, லாக்கர் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டோம், ஒரு நகை கூட இல்ல டாடா. மல்லி, அது எப்படி மல்லி? லாக்கர்ல வச்சது எப்படி காணாம போகும்? வேற எங்க போயிருக்கோம்? போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கோம். இப்படி எல்லாம் ஆகும்னு தான் படிச்சு படிச்சு சொன்னனே, கேட்டியா? பெரிய இவன் மாதிரி லாக்கர் சாவி தூக்கி கொடுத்தல, இப்ப என்ன ஆச்சு பாரு. என்னவோ நல்லவ மாதிரி ஐயோ நகைய காணுங்க அப்படின்னு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. ஐயா நீங்க கிளம்புங்க. அதான் பெரிய மனுஷங்க சொல்லிட்டாங்கல்ல, நகையெல்லாம் இல்லையா. என்ன விளையாடுறீங்களா? 100 சவரன் நகை நீங்க காணும்னு கதை விடுவீங்க, அதை நான் கேட்டுட்டு போயிடுமா? எனக்கு என் பொண்ணு நகை இங்க வந்து ஆகணும். நான் இத சும்மா விட மாட்டேன் மாமா. என் பொண்ணோட நகை என் பேத்திக்கு தானே அப்பா நகையை எங்க விட்டு வச்சாரு. இப்படி யாரோ தூக்கிட்டு போறதுக்கு வச்சுட்டு போகல. ஏய், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எரியிற நெருப்புல குளிர்காய நினைக்காதீங்க. நாங்க குளிர்காயிரோமா? எங்க அப்பா எனக்காக தான் பொறுமையா போறாரு மாமா. தயவு செஞ்சு பிரச்சனையாக்காதீங்க, நல்லா இருக்காது. நகையை உங்க பிசினஸ்க்காக அடக்கி வச்சுட்டு இப்ப காண நாடகம் ஆடுறீங்களா என்ன? அப்படி ஒரு அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்ல. உங்க நகை உங்க கிட்ட வரும், அது வரைக்கும் யாரும் வாயை திறக்க கூடாது சொல்லிட்டேன். என்ன சவுண்ட் ஏத்துற? எல்லாரும் கூட்டா சேர்ந்து நகையை தராம எங்களை ஏமாத்தலாம்னு பாப்பீங்க. நாங்க உங்ககிட்ட பாவம் மாதிரி கெஞ்சிட்டு இருக்கணுமா? வீடு தேடி வந்தவன வாசல்ல நிக்க வச்சு கேவலப்படுத்தினீல, இப்ப என் நகைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. மல்லி நீ வா, நம்ம போய் இன்னொரு தடவை நல்லா தேடி பாப்போம். வீட்டுக்குள்ளதான் மல்லி இருக்கோம், வேற எங்க போயிருக்கோம்? நீ வா புள்ள. ஆமா மாமா, அத எடுத்து வச்சவங்களுக்கு தானே தெரியும். எது? அவங்க கூட போய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா. திருப்பியும் அதே இடத்துல வச்சுட்டு ஐயோ இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நான் தேடுவோன்னு தானே சொன்னேன். போங்க போய் தேடுங்க, குடும்பமா போய் தேடி எடுத்துட்டு வாங்க. நாகு போடிமா, போ போ போ, நீயும் போ. தேவையில்லாம பேசாதீங்க. அப்போ நீ பேசு. நகைக்கு சொந்தக்காரர் நகையை கேட்டு வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட பேசு. உன்கிட்ட தானே பொறுப்பை கொடுத்திருக்கான் என் தம்பி. சாவி அப்படியே இடுப்புல சொருகிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கல்ல, நீ தான் பதில் பேசணும். ஏங்க இவகிட்ட கேளுங்க. எஜமானி அம்மா இவங்க கிட்ட தானே சாவி இருக்கு. மல்லி கிட்ட சாவி இருந்தா அவதான் நகை எடுத்தான்னு அர்த்தமா? பின்ன என்னடா, லாக்கர்ல வச்ச நகைய தேடுவோம் தேடுவோம் சொன்னா என்னடா அர்த்தம்? வெச்சவங்கள கூட்டிட்டு போ, உள்ள கூட்டிட்டு போய் தேடி கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட கொடுத்து அனுப்புற வழிய பாரு ஃபர்ஸ்ட். இத பாரு, ஜாடை எல்லாம் பேசாத சித்ரா. எங்களுக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்ல. அப்புறம் நானும் ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும். என்ன என்ன சொல்லுவீங்க? நாங்க எடுத்தோம்னு சொல்வீங்களா? எங்களுக்கு ஒன்னும் நகையை திருடணுங்கிற அவசியமே கிடையாது. கடவுள் எங்களை நல்லா தான் வச்சிருக்காரு. இந்த மாதிரி அடுத்தவங்க நகையை திருடி திங்கிற அளவுக்குலாம் எங்களை வச்சிருக்கல. என்னம்மா, அப்ப நாங்க திருடி தின்னதை நீ பாத்தியா? சுமங்கலி பூஜையில நகையை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டியா? அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? ஹலோ, அதுக்கு பேரு திருட்டு கிடையாது. திருடி திங்கிற நிலைமையில நாங்களும் கிடையாது. அன்னைக்கு ஏதோ அவளுக்கு சேர வேண்டிய தாலிய எவ்வளோ கட்டிக்க போறாளேங்கிற ஆதங்கத்துல எடுத்தா. அதுவும் இதுவும் என்ன ஒண்ணா? இவதான் ஒன்னும் குடும்பத்தை காப்பாத்தணும்னு மானம் கெட்டு போய் இந்த வீட்டுல கிடக்குறா. இவதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த நகைய எடுத்திருக்கா. நல்ல வேளை சம்பந்தி, நீங்க நகையை கேட்டு வரப்போய் நகையெல்லாம் இல்லைங்கிற விஷயம் இப்ப தெரிஞ்சு போச்சு. இல்லன்னா கடைசி வரைக்கும் நல்லவ மாதிரி நடிச்சுட்டே இருந்திருப்பா. மல்லி போ, நகை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. போமா, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? எனக்கு இப்ப என் நகை இங்க வந்தாகணும். ஏங்க சத்தியமா நான் எடுக்கலங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. காலையில கூட நான் என்னங்க சொன்னேன்? அந்த நகையெல்லாம் பேங்க்ல கொண்டு போய் வைங்கன்னு சொன்னேன்ல. நான் நகை எடுத்திருந்தா எப்படிங்க அப்படி சொல்லியிருப்பேன்? நல்லா நடிக்கிற மல்லி.
இப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் முதல்லயே நீ ரெடியா இருந்திருக்க. எங்க நகை எப்படி போச்சு எங்க போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்ன தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க, மனசு வலிக்குது. உனக்கு வலிச்சா எனக்கு என்னமா? எனக்கு இப்ப பதில் வந்தாகணும். மாப்ள, இவ யாரியா? இவ யாரு? இவளை நம்பி என் பொண்ணோட நகை நீ எப்படி கொடுக்கலாம்? நியாயப்படி நான் கேஸ் கொடுக்கறதா இருந்தா ஓ மேலதான் கொடுக்கணும். அது எப்படிங்க நீங்க கேஸ் கொடுப்பீங்க? நீங்க உங்க பொண்ணுக்குன்னு கொடுத்த நகை இப்ப அது உங்க பேத்திக்குன்னு இருக்கு. அது எப்படி உங்க நகை ஆகும்? அது நகை காணும்னா மாப்பிள்ள தான் போய் கேஸ் கொடுக்கணும். பாத்தியாடா ஜெல் ஜெல்னு சலங்கையை கட்டிக்கிட்டு பூனை வெளியில வந்துருச்சு பாத்தியல்ல. நான் சொல்லல, இது கூட்டு சதி பண்ணி குடும்பமா நகைங்களை ஆட்டைய போட்டிருக்குங்க. என்ன இப்ப தெரிஞ்சு போச்சா? இது அந்த மாதிரி திருட்டு கும்பல். இங்க பாருங்க, அபாண்டமா பழி போடாதீங்க. நான் எடுக்கலங்க, என்ன நம்புங்க. மல்லி, நீ அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீ எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை வரல. நேத்து நான் உங்ககிட்ட சாவிய குடுக்கறேன், இன்னைக்கு இவரு நகையை கேட்டு வராரு. லாக்கர்ல இருந்த நகைலாம் காணாம போகுது. இதெல்லாம் தானா ஏதோ நடந்த மாதிரியே தெரியல. என்னடா சொல்ல வர? நாங்க எல்லாருமா பிளான் பண்ணி நகையை எடுத்துட்டு பழிய உன் பொண்டாட்டி மல்லி மேல போடுறதா சொல்ல வரியா? ஆமாங்க, அதான் உண்மை. அவளை எப்படா வீட்டை விட்டு அனுப்பலான்னு எல்லாரும் பேய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. மாமா, மல்லிய ஒசத்தி பேசணுங்கிறதுக்காக எங்க யாரையும் மட்டமா பேசாதீங்க. கங்காரு குட்டி மாதிரி எப்பவும் சாவியை இடுப்புலயே வச்சு சுத்திட்டு இருந்தவ அவ. ஆனா பழி மட்டும் எங்க மேலையா? நாங்க எடுத்துட்டோன்னு தானே சந்தேகப்படுறீங்க? இங்கே இருங்க, வரேன். மாப்ள, திட்டம் போட்டா அதை பண்ணோம்னு சொல்லி நகையை கொடுக்காம ஏமாத்தலாம் மட்டும் நினைக்காதீங்க. அது என் பொண்ணோட நகை, என் பேத்திக்காக வச்சிருந்த நகை. அது மட்டும் என் கைக்கு வரல, நான் மிருகமாயிடுவேன். இங்க இருக்கிற யாரையும் விட்டு வைக்க மாட்டேன், ஜாக்கிரதை. இத வந்துட்டேன். பாருங்க மாமா, இது ஏன் பேக், அம்மா பேக், இது பாட்டியோட பேக். நல்லா பாருங்க, இதுல உங்க நகை இருக்கான்னு நீங்களே பாத்துக்கோங்க. அப்பயும் நம்பிக்கை வரலையா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரூம் பூரா செக் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே அந்த நகை கிடைக்கலன்னா இவளை ஜெயிலுக்கு அனுப்பணும். பண்றீங்களா? ஐயோ, இங்க பாருங்க, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த நகையை மல்லி எடுக்கல, அவ எடுத்திருக்கவும் மாட்டா. அந்த நகைக்கான பணத்தை நானே தந்துடுறேன், நீங்க வேற நகையை வாங்கிக்கோங்க. பணமா? அது என் பொண்ணு போட்ட நகை, அவளுடைய வாசம் அதுல இருக்கும். அவ மேலப்பட்ட நகை அது. அதை உங்களால தர முடியுமா? இல்ல நீங்க கொடுக்கிற பணத்துல அது இருக்குமா? என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா? எனக்கு இப்ப என் நகை இங்க வரணும். எப்படி? அப்போ அவ எடுக்கலன்னா நாங்க எடுத்திருக்கோமோன்னு நீ சந்தேகப்படுற, அப்படித்தானே? இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த நகைங்களை எந்த களவாணி எடுத்தான்னு எனக்கு தெரியணும். நான் இப்பவே போலீஸ வர சொல்றேன். நீங்க தாராளமா வர சொல்லுங்க. அந்த அசிங்கம் வேண்டாம், நம்ம குடும்பத்து ஆளுங்க ஜெயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி நான் அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன். போலீஸ வர சொல்லுங்க. அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா நகை யாருகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. வர சொல்றேன்டா, வர சொல்றேன். மடியில கணம் இருந்தா தானே வருத்தப்படணும். நான் இதுக்கு பயப்படணும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். ஏய், போன் எங்கடி? எடுத்துட்டு வரேன். பண்றேன். போலீஸ்க்கு நானே பண்ண கொண்டா. போலீஸ் நம்பர் இதுல இருக்குல்ல. இவனுக்கு கவலைப்படாத. ஹலோ, வணக்கம் சார். நான் போதும் பொண்ணு பேசுறேன். வண்டியில இருங்க. சரிங்க சார். இன்ஸ்பெக்டர் வரேன்னு சொல்லிட்டாரு.
பிரியா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.